ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 27வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது இன்றைக்கி டேட்டில் நடக்கக்கூடிய 2வது மேட்சாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்கும் ஜிடிக்கும் இடையே நடக்கக்கூடிய மேட்ச்சு. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணலாம், யாரெல்லாம் அந்த மேட்ச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத டெப்த்தாக பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் வச்சு நடக்குது. 12th ஏப்ரல் ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ தவிர்த்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் அதுக்கான பாசிபிள் இருக்குது, கம்மியான பர்சன்டேஜ்லங்கிறத லாஸ்ட் மினிட் ஆஃப்டர் லைனப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். எல்லாமே ஃப்ரீ தான். அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம். மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கிராண்ட் லீக்ல எப்படி டீம் மேக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டை பற்றின ஒரு டெப்த்தான பிச் ரிப்போர்ட். ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும், ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு, ஃப்ளாட் சர்ஃபேஸு, சின்ன பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த கிரவுண்டு இந்த சீசனில் பெரிய ரன்ஸ் வந்து ஒரே ஒரு மேட்சஸ் தான் வந்தது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கம்மியான ஸ்கோர்ஸ் தான் வந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. லாஸ்ட் 7 கேம்ஸில் 58 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் வெறும் 16 விக்கெட்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ ரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சுக்கு 170 to 180 இந்த ரன்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஹை ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச், லோ ஸ்கோர் டிசி. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த சீசனில் ஒர்க் ஆகலை. இதுதான் வந்து உண்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ், லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸ் பார்த்தினா ஒரு சின்ன ஸ்கோர் கார்டு ரீகேப் வந்து பார்த்துடலாம். லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஜிடி மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 152 தான் எஸ்ஆர்ஹெச் அடிக்க முடிஞ்சுது. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 45க்கு 2, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 48க்கு 2 சிமிலராக வந்திருக்கு. ஸோ அந்த மேட்ச்சில் சேஸ் பண்ண டீம் வந்து 17வது ஓவர்லேயே சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் 190 அடிக்கிறாங்க. 193 எல்எஸ்ஜி வெறும் 17வது ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 62க்கு 2, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 77க்கு 1 அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. தேர்ட் கேமு இதுதான் இந்த சீசனோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரன்ஸ் போன கேமாக இருக்குது. 286 எஸ்ஆர்ஹெச் அடிச்சிருக்காங்க, RR 242. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 94, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 77க்கு 3 அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஃபோர்த்து கேம் லாஸ்ட் சீசனோட லாஸ்ட் கேம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடந்தது May 24. ஸோ பஞ்சாப் 214 அடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்க அப்படின்னா அது லாஸ்ட் ஓவரில் போய் சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2 டீமுக்கு இடையே நடந்த மேட்ச்சில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பஞ்சாப் வந்து 61க்கு நாட் அவுட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் எஸ்ஆர்ஹெச் வந்து 84க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து லாஸ்ட் 4 கேம்ஸில் 36 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 19, செகண்ட் இன்னிங்ஸ் 17ங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸில் மொத்தமாகவே 10 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 7, ரெண்டாவது இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கு. இப்போ பவுலர்ஸோட டைப். ஸோ எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்குலாம் இந்த பிச்சில் எப்படி சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கல. ஹை பேஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட் கம்மின்ஸு, முகமது ஷமி இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சில் கொஞ்சம் க்ரூஷியலாக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாக்கி ஃபெர்குசனுமே இந்த மேட்ச்க்கு ரொம்பவே முக்கியமான பிக்கு. லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸ் அப்படி மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா கிரவுண்டில் இருக்கிற மாதிரி லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு தான் 8 விக்கெட் கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 4, ஆஃப் பிரேக் 4, ஓவரால் 16 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ ஹெட் டு ஹெட் பேட்டில் மொத்தமாக 23 முறை 2 டீமும் இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் சந்திச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சோட டாமினேஷன் நல்லா இருந்திருக்கு. 16 மேட்சஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் 7 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு 7th பொசிஷனுக்கு போகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கல இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். லாஸ்ட்டு 4 கன்சிக்யூட்டிவ் மேட்சஸாக லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு பிளேயிங் 11. ஸோ ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இஷான் கிஷான் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன், அன்கிட் வர்மா, குஷால் மெண்டிஸ், பேட் கம்மின்ஸ், சிமர்ஜித் சிங், ஜெய்தேவ் உனட்கர், சிசன் அன்சாரி, முகமது ஷமி. இதான் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் 11. ஸோ இதில் 4 ஓவர்ஸ் கோட்டால் முகமது ஷமி போல் பண்ண போகிறாரு. சிசன் அன்சாரி, ஸோ ஜெய்தேவ் உனட்கட்டு, சிமர்ஜித் சிங், பேட் கம்மின்ஸ் இந்த 5 பவுலர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டீமோட
ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் வந்து அபிஷேக் சர்மாவை தான் மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் சீசனில் இது கிட்டத்தட்ட 42 சிக்ஸஸ் சம்திங் அடிச்சிருந்தாரு. பட் இந்த சீசன் ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கூட அடிக்கலை. இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து 50+ இது வரைக்கும் வரலை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக அந்த சீசன் பார்க்கப்படுது. அது கூடவே இஷான் கிஷன் ஃபஸ்ட்டு கேம் மட்டும்தான் ஆடி இருந்தார். அவர் அதுக்கப்புறம் பெருசாக ஆடுறதில்ல, எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் மாதிரி ரன் பால் ஆடிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஆடக்கூடியதுன்னா கிளாசன் அண்ட் டிராவிஸ் ஹெட், அன்கிட் வர்மா, கம்மின்ஸு, ஷமி இந்த மாதிரி பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே இருக்குது ரீசனுக்காக. SRH வந்து ஒரு டவுன்ஃபாலில் இருக்காங்க. இந்த மேட்ச் இதெல்லாம் சரி பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா 68% கிட்டே ட்ரை பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் ஆகிருக்காரு. ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது நீங்கள் அபிஷேக் சர்மாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷனில் போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. டிராவிஸ் ஹெட் எதுக்கு பர்சன்டேஜஸ் கம்மியாகியிருக்காரு அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச்சில் இம்பாக்ட் பிளேயராக அவர் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. 11 ரன் கிட்டத்தட்ட ஹெட் ஆவரேஜ் இருந்திருக்கு. வென்யூவில் 44. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் பால்லேருந்து ஆட தான் போகிறாரு. இந்த மேட்ச்சுக்கு ஒரு சூப்பர் பிக்காகவும் இருப்பார், விசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாகவும் இருக்கார். ஹெட் நம்பர்ஸ் வச்சு நீங்கள் நோட் பண்ணாதீங்க. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போனன்ட்ஸில் ஸோ இனிஷியலாக ஹர்ஷ்தீப் சிங் ஸ்லைட்லி இவரை கஷ்டப்படுத்தலாம் இன்கமிங் டெலிவரியில். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ரெண்டாவது பேட்டிங் ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷான் வர்சஸ் ஹர்ஷ்தீப் சிங் அந்த ஒரு பேட்டில் வந்து நான் பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். 55% பிக் பண்ணுற அளவுக்கு நம்ம அவர் கூட கம்பேர் பண்ணி நிதிஷ்குமாரே பிக் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஃபேண்டசிக்கு பாருங்கள் 30-30-30ன்னு சொல்லி ஒரு சாலிடான ரன்ஸ் வந்து ஆடி கொடுக்குறாரு. ஒரு 60-70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ 55% வந்து இஷான் கிஷான் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் நம்பர்ஸ் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. வென்யூ கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது இஷானுக்கு அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுத்துக்கலாம். நிதிஷ்குமாரை போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நம்பர்ஸ் 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் வென்யூ நம்பர் சூப்பராக இருந்திருக்கு. மோஸ்ட் கன்சிஸ்டன்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டார்ட் கிடைக்குது, அந்த 30, 32, 35 ஸ்டார்ட் கிடைக்குது. பெரிய ஸ்கோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியலை இந்த சீசன் ஐபிஎல்லில். ஓரளவுக்கு லாஸ்ட் சீசன் கூட கம்பேர் பண்ணல இந்த சீசன் ஐபிஎல் வந்து நம்ம மேட்ச் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்லோ மேட்சஸாக போனாலும் சரி, அந்த ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் நிறைய மேட்சஸ் வரதில்லை. இப்போ 250, 260லாம் ரேராக தான் வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஓரளவுக்கு பேலன்சிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் கிளாசனோட அந்த ஒரு 80, 90ஸ்லாம் வந்து பார்க்க முடியலை. ஸோ இந்த மேட்ச் வருதான்னு பார்க்கலாம். போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளாசனுக்கு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அன்கிட் வர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒரு பொட்டன்ஷியல் வந்து வெளிப்படும். ஸோ 30% பிக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து நீங்கள் இவருக்கு கிராண்ட் லீக் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கமிந்து மெண்டி சூப்பர் பிக் தான், பட் பவுலிங் பெருசாக பண்ணுறது இல்லை. 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்குது. பேட்டிங்கில் கொஞ்சம் மேலே வரணும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்குது. ரீசனுக்காக இவரை கொஞ்சம் மேலே ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹெட், இஷான் கிஷான் அண்ட் அபிஷேக் சர்மா 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக இவரை டவுன் தி ஆர்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்க்கையில இவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப கம்மியாகுது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட் கம்மின்ஸு ரெண்டாவது போலிங் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கம்மின்ஸோட அந்த ரெண்டாவது போலிங்கில் தான் அவருக்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கும். ரீசெண்டாக பேட்டிங்கும் கொஞ்சம் டீசெண்டாக ஆடிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரிய வருது. ஒரு சூப்பரான சேஃப் பிக்காகவும் தெரிய வராரு. சிமர்ஜித் சிங் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணலாம். ரெண்டாவது போலிங் ரேராக பிக் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் ஃபார்ம் ரீசெண்டாக லாஸ்ட்டு ஒரு 5 கேம்ஸாக பெருசாக விக்கெட்ஸே எடுக்கிறது இல்லை. ஜெய்தேவ் உனட்கட் வந்து ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். பட் ஹெட் 12 மேட்ச் ஆடி 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கிளியராக கொடுத்துருக்காருங்கிறது தெரிய வருது. பட் இந்த கிரவுண்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 200-220 கிட்ட அடித்தாங்க அப்படின்னா, ரெண்டாவது இன்னிங்ஸ் லோயர் ரன்ஸ் போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் கேமில் ஒரு நல்லா எக்கனாமிக்கலாக போல் பண்ணார். 25% தான் இருக்கார். ரெண்டாவது போலிங்கில் நீங்கள் உனட்கட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சீசன் அன்சாரி ரெண்டாவது போலிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துக்கலாம். ஒரு லெக் பிரேக் போலர். ஸோ முகமது ஷமி போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிறைய சீசன்ஸ் வந்து பஞ்சாப்காக இவர் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் பாருங்கள், மேலே 4 பால் போல் பண்ணி 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஃபெர்குசன் 1 முறை, ஸ்டோயினிஸ் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ அபிஷேக், சஹல் 1 முறை, மேக்ஸ்வெல் 1 முறை. இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் நான் மேலே மென்ஷன் பண்ணது தான், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எப்போவுமே ஹர்ஷ்தீப் சிங் குவாலிட்டியாக இன்கமிங் டெலிவரி போல் பண்ணுவார். 3 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. சஹல் 3 முறை, ஜென்சன் 2 முறை. மற்றபடி யாருக்கு அகேன்ஸ்டாகவும் பெருசாக வீக்னஸ் இல்லை.
ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியா ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு முறை. ஹர்ஷ்தீப் சிங்கோட டாமினேஷன் செம்மையாக இருந்திருக்கு, சூப்பர் பிக்காக இருப்பார் இந்த மேட்ச்சுக்கு. ஹெடிச்சு கிளாஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா சகல் ஒரு முறை, ஃபெர்குசன் ஒரு முறை அண்ட் ஜென்சன் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. கமிண்டூக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் எஸ்ஆர்ஹெச் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்து இந்த மேட்ச்சுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணலாம், லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நமக்கு இவர் 55% இருக்கார். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி 68, கிளாசன், ஸோ பேட் கம்மின்ஸு, முகமது ஷமி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹை பர்சன்டேஜில் இந்த மேட்ச்சுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்கில் இஷான் கிஷான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கார். ரெண்டாவது ஆப்ஷனில் டிராவிஸ் ஹெட்டு பேட்டில் வைஸாக நீங்கள் ரெண்டாவது பேட்டிங்கில் ஹர்ஷ்தீப் சிங் பெருசாக இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங்கு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண போகிறாருங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஹிட்டை 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ்கிட்ட நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அபிஷேக் சர்மாட்ட ஸ்லைட்லி ரிஸ்க் எடுத்து பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜில் 1, 2, ஸோ சிமர்ஜித் 3, உனட்கட் 4, சீசன் 5. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் பிக்னா ஜெய்தேவ், உனட்கட் அண்ட் சீசன் அன்சாரி நீங்கள் ரிஸ்க்காக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்களோட கிராண்ட் லீக் டீமில். சரி, ஓகே. இப்போது சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு சிவிசி பிக்ஸ் யாரெல்லாம் அந்த மேட்ச்சுக்கு அப்படின்னா கிளாசன் ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கம்மின்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணையில் இருப்பார். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விசிஆர் கேப்டனாக மெகாச்சியல்கிட்ட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 50+ ஸ்கோர் வந்து இந்த மேட்ச் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அபிஷேக் சர்மாவை ரெண்டாவது பேட்டிங்கில் சிஆர்விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ டீம் பஞ்சாபோட ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். பிரப்சிம்ரன் சிங், பிரியான் சாரியா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நெஹால் வதேரா, கிளென் மேக்ஸ்வெல், சஷாங்க் சிங், மார்க்கோ ஜென்சன், யஷ் தாக்கூர், லாக்கி ஃபெர்குசன், யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷ்தீப் சிங். இது வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பிளேயிங் 11 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 12 பிளேயர்ஸ் இருக்காங்க இம்பாக்டோட சேர்த்து. ஸோ 4 ரோஸ் கோட்டாவில் ஹர்ஷ்தீப் சிங், லாக்கி ஃபெர்குசன், யஷ் தாக்கூர், மார்க்கோ ஜென்சன் அண்ட் யுஸ்வேந்திர சகல் தான் இப்போ வரைக்கும் ப்ராபபிளான ஃபுல் 4 ரோஸ் பவுலர். பட் லாஸ்ட் கேமில் சகலுக்கு பெருசாக ஓவர் கொடுக்கல, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்த ரீசனுக்காக டெத்தில் தான் கொண்டு வந்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட கிளென் மேக்ஸ்வெல் அண்டு ஸ்டோயினிஸ் இவங்க 2 பிளேயர்ஸ்ட்டு இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெலுக்கு அதிக ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூ பால்லே ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் போல் பண்ணதுக்கான பாசிபிளும் அதிகமாக இருக்குது. விக்கெட் டேக்கிங் பவுலரும் கூட மேக்ஸ்வெலோட ஃபுல் ஓவர்ஸ் போட்டால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் அப்படி மேக்ஸ்வெல் ஃபுல் ஓவர்ஸ் போட்டார்னா யார் ஓவர்ஸ்னால் கட் ஆகும்னா ஜென்சன்ட்ட 1 ஓவர் கட் ஆகும், எஸ்தாக்கூர்ட்ட 1 ஓவர் கட் ஆகும், சஹல்ட்ட 1 ஓவர். இந்த 3 பவுலர்ஸ்ட்டே இருந்து ஒரு ஓவர் கட் ஆகும். ஸோ மேக்ஸ்வெல் அந்த ஓவர்ஸ் வந்து போல் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு பிரப்சிம்ரனா 48% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 மேட்ச் ஆடி 35 ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பிரப்சிம்ரனுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஆப்போனன்ஸில் இவரை விக்கெட் எடுக்கக்கூடிய அளவுக்கான இனிஷியல் ஸ்விங் பவுலர்ஸில் ஷமி இருக்கார். பட் ஷமி ஆடிடுவார் பிரப்சிம்ரன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரியான் சாரியா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 68% பிக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 68%க்கு இந்த மேட்ச்சுக்கு ஒர்த்தானா பேட்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா 50-50 ஆப்ஷனில் போய்க்கலாம். லாஸ்ட் கேமில் இவர் 100 அடித்த ரீசனுக்காக இவர் வந்து 68% பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவர் ப்ளே பண்ண ஃபஸ்ட்டு கேமில் 47 அடித்தார் அகெயின்ஸ்ட் ஜிடி. ஸோ அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஃப்ளாப்பு, இப்போ ஒரு 100. அந்த 100லையுமே அவர் ஒரு 3-4 கேட்சஸ் கொடுத்தாரு. ஸோ சிஎஸ்கேயோட பவுலிங் இந்த சீசன் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். கேட்சிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக பண்ணாங்கன்னா அந்த ஒரு பேட்ஸ்மேனோட ஸ்கோர் இப்படி தான் இருக்கும், செஞ்சுரியில் தான் போய் முடியும். ஸோ அந்த அளவுக்கான பொட்டன்ஷியல் டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா பாலையுமே வீசி ஆடுறாரு. ஸோ ஒரு பால் கண்டிப்பாக மாற்றுறதுக்கான பாசிபிள் இருக்குது. முகமது ஷமி ஏர்லியராகவே, அதாவது அவரோட ஃபஸ்ட்டு ஓவர்லேயே இவரோட பிரேக் த்ரூ எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். இந்த பர்டிகுலர் மேட்ச் லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து ஃப்ளாப்பு. இந்த மேட்ச் வந்து நீங்கள் விசி கூட உங்கள் கிராண்ட் லீக் டீம் ஸ்மால் லீக் டீமில் பிக் பண்ணிக்கலாம். 93% பிக் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிவிசி போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டோயினிஸ்க்கு இந்த கிரவுண்டில் பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் ஃப்ளாட் ட்ராக் தான், பவுலிங் கொடுக்குறாங்க, பேட்டிங் மேலே ப்ரமோட் பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. ஸ்டாட்ஸ் வைஸாகவும் போக முடியல, ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக போகலான்னு பார்த்தா ஒரு மேட்ச் 54 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் அதுக்கடுத்து ஐபிஎல் வந்து 4 கேமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. சம் மேட்சஸில் டவுன் தி ஆர்டர் கொண்டு போகிறாங்க, நெஹாலுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. சம் மேட்சஸில் நம்பர் 4ல் ஆட வைக்கிறாங்க. பட் இவர் எங்கே ஆட வச்சாலுமே பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இல்லை.
சிம்பிள் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணி ரெண்டாவது பேட்டிங் பண்ண போகிறாங்க பஞ்சாப் அப்படின்னா உங்களோட ஒரு 50%, அதாவது 50-50 ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 5 டீமில் வர ட்ரை பண்ணிக்கலாம். நெஹால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ அகெயின்ஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக்கில் செம்ம பிளேயராக இருப்பார். ரீசெண்டாகவும் செம்ம ஃபார்மில் இருக்கார். 43% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணுங்க. மேலே ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் 21% தான். ஸோ ஸ்டோயினிஸ்க்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. பட் வதேரா பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் இல்லை. ஸோ லெக் பிரேக் பவுல் பண்ணுவார், பட் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது வதேராக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிளென் மேக்ஸ்வெல் 67% கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டிங்லாம் நீங்கள் நம்பவே வேண்டாம், ஆனால் பவுலிங் நம்பலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பேட்டிங் வச்சு ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேட்டிங் மறந்துட்டார். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஐபிஎல்லில் எப்படி பேட்டிங் ஆடணும் அப்படிங்கிறதே மறந்த மாதிரி பேட் பண்ணிகிட்டு இருக்காரு. வராரு, ஃபஸ்ட்டு பாலே வீசுறாரு, கேட்ச் ஆகுறாரு, இல்லை போல்ட் ஆகுறாரு, இல்லை ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாரு, கிளம்பிடுறாரு. அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது இவர்கிட்ட பேட்டிங்கில் எதிர்பார்க்க வேண்டாம். பட் இந்த மேட்ச் பவுலிங்கில் எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஷஷாங்க் சிங் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 24% தான் பிக் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்காக இவர் டெபியூ பண்ணியிருந்தார் ஐபிஎல்லில். இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாரு. ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மார்க்கோ ஜென்சன் இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார். ஏன்னா லாஸ்ட் 2 சீசனாக எஸ்ஆர்ஹெச்காக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட் நம்பர்ஸ் வந்து இருக்காது. வென்யூ பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் ஆடி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இவரோட நம்பர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்லேயே நல்லா இருந்திருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்விங்கு நான் பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்போசிட் டீமில் மேக்ஸ்வெல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் வந்து நியூ பால் ஒரு 2 பவுல் பண்ணாலும் இன்னொரு 2 பார்த்திங்க அப்படின்னா ஷமி தான் பவுல் பண்ணுவார். நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஜென்சனுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிள் கம்மி. 5th and 6th ஓவரில் ஒரு ஓவர் பவுல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. டெத்தில் எதிர்பார்க்கலாம். ஜென்சன் வந்து பேட்டிங்கும் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஆடி கொடுத்துருந்தாரு. ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணல. தாக்கூரோட ஹை பேஸ் இந்த கிரவுண்டில் யூஸ் ஆகுமா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 6 கேமில் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸு. அதுக்கு முந்தைய 2 மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பவுல் பண்ணல. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேமில் 8 விக்கெட் கிட்ட எடுத்து வச்சுருக்காரு. பட் 2% பிக் பண்ணியிருக்காங்க. கேட்சிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. யுஸ்வேந்திர சகல் மாதிரி தான் ஃபீல்டிங் நிற்காரு. அவரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட்டு ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. பட் பவுலிங்கில் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கான்னா ரெண்டாவது பவுலிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாக்கி வந்து உங்களுக்கு 2 இன்னிங்ஸுமே பெஸ்ட்டு பிக்கு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிசிஆர் கேப்டன் ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் யுஸ்வேந்திர சகலுக்கு இந்த பிச்சு பெரிய சப்போர்ட் வந்து இருக்காது. ஆனால் ஹெட் நம்பர்ஸ் பாருங்கள், 21 மேட்ச் ஆடி 28 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ரெண்டாவது இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள், 11 மேட்ச்சுக்கு 22 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸு 10 மேட்ச் ஆடி 6 விக்கெட். ஸோ இதுலேயே உங்களுக்கு சகலுக்கு எந்த இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த மேட்ச் வந்து சகல் ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாவை கண்டிப்பாக முடிக்க போகிறாரு. ஏன்னா டாப் 3ல் ஒரு பிளேயர் ஃபுல்லாக ஆடினாலுமே இவருக்கு ஓவர்ஸ் கொடுப்பாங்க. அது டிராவிஸ் கட்டாக இருந்துச்சு அப்படின்னா இவர் மிடில் டிராவிஸ் கட்டுக்கு பவுல் பண்ணிடுறேன். டிராவிஸ் கட் இவர் ஓவரில் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ரெண்டாவது பவுலிங்கில் சகலுக்கு ரிஸ்கி வீசி கூட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் ஒரு கோல்டன் பிக்கு. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது வீசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டில் நிறைய பிளேயர்ஸை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரப்சிமன் ஷமி 2 பாலில் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ரேயாஸை உனட்கட் 2 முறை. பிரியான் சாயாவுக்கு பேட்டில் எதுவும் இல்லை. வதேராவை ஷமி வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் ஒரு முறை, உனட்கட் ஷமி ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் உனட்கட் தான் 2 முறை அவுட் ஆகியிருக்காரு. ஷஷாங்க்கு எந்த ஒரு பேட்டும் பார்க்க முடியல. சரி, ஓகே. இப்போ பஞ்சாப் டீமில் ஹை பர்சன்டேஜ் எல்லாம் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ பிரப்சிமன் ஒரு 48-50% கிட்ட வந்துடுவார். பிரியான் சாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர், ஸோ நெஹால், வதேரா ஹை பர்சன்டேஜில். 71% கிளென் மேக்ஸ்வெல் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு லாக்கி ஓரளவுக்கு டீசன்ட் பர்சன்டேஜ் தான். ஹர்ஷ்தீப் சிங், ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 6-7 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் யாரெல்லாம் வந்து இந்த மேட்ச்க்கு ஃப்ளாப் லிஸ்ட்டில் இருக்கான்னா ஃபஸ்ட்டு பிரியான் சாரியா. ஸோ இவரை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் ஸ்லைட்லி பிரப்சிமனை யோசிக்கிறேன். ரெண்டாவது பவுலிங் பண்ண போகிறாங்க, பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரப்சிமனை ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஓரளவுக்கு 50-50 ஆப்ஷனில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 ஓப்பனர்ஸ்ட்டு இருந்து ஸ்லைட்லி ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிரப்சிமனை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லோ பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டோயினிஸ் இருக்கார். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஷஷாங்க் சிங், மூணாவது ஜென்சன், நாலாவது தாக்கூர்,
ஸோ 5வது யுஸ்வேந்திர சகல். இந்த 5 பவுலர்ஸில் யுஸ்வேந்திர சகலுக்கு அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மார்க்கோ ஜென்சன், ஷஷாங்க் சிங், இந்த 3 பிளேயர்ஸ்க்கும் நீங்கள் இந்த மேட்ச்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் அண்ட் ரிஸ்கியில் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். யுஸ்வேந்திர சகலும் ஒரு பெஸ்ட்டு சிவிசி ஆப்ஷனாக இருக்கார். அண்ட் மார்க்கோ ஜென்சன், இந்த 4 பிளேயர்ஸ்க்குள்ளே இந்த மேட்ச்க்கு நீங்கள் பஞ்சாப் டீமில் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாஸ் அண்ட் கிஷான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், டிராவிஸ் கெட்டி, பிரியான்ஸ் ஆர்யா. ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், மார்க்கோ ஜென்சன் அண்ட் அபிஷேக் சர்மா பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், ஷமி, பேட் கமின்ஸ், கேப்டன் ஐயர், வைஸ் கேப்டன் ஹெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் டீம், நார்மலான சேஃப் டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேப்டன் கேப்டன் சாய்ஸோடு உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ எண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.